இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அசெட் கிரியேஷன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், எனக்கான ஃப்யூச்சர் அசெட்டை நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு உதாரணத்துக்கு கிரிப்டோ மார்க்கெட் எடுத்திங்கன்னா அதில் பிடிசி எத்திரியமும் என்னோடய சாய்ஸ் ஃபார் ஃப்யூச்சரில் எத்தனை வருஷம் வேணால் ஹோல்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு $1000 நான் பிடிசி வாங்குகிறேன் ஸ்பாட்டில். 10% எனக்கு இப்போ ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா, நான் என்னோட இன்வெஸ்ட் பண்ண $1000 மட்டும் வெளியே எடுத்துடுவேன். மிச்சம் இருக்க அந்த $100 இருக்குல்ல ப்ராஃபிட், அந்த $100 வர்த்தான பிடிசியை அப்படியே ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த அக்கௌண்ட்டை அப்படியே ட்ரேடர் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் இந்த $100 மாற்றி விடும்போது என்ன ஆகுன்னா, அந்த அக்கௌண்ட்டில் அந்த $100 பிடிசிங்கிறது லைஃப் லாங் ஹோல்டிங்கில் இருந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அது எனக்கு ஒரு ஃப்யூச்சரில் மிகப்பெரிய அசெட்டாக க்ரியேட் ஆகும். இதே மாதிரி தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு HDFC பேங்க் வாங்குறேன், 15 குவான்டிட்டி வாங்குறேன்னா, இப்போ எனக்கு ப்ராஃபிட்டில் 2 குவான்டிட்டி வந்துச்சுன்னா, அந்த 2 குவான்டிட்டி மட்டும் அப்படியே வச்சுட்டு மிச்சம் 15 குவான்டிட்டி 13 குவான்டிட்டி விற்றுருவேன். நான் போட்ட அமௌண்ட்டை வெளில எடுத்துருவேன். ஸோ இது மூலமாக